ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு, ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு அரை வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2-3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆறு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்குங்க. பருப்பு வேகிறதுக்கு விளக்கெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா வேகும். அதுவும் இல்லாமல் நல்லா பொங்கி வெளியில் வழியாமல் இருக்கும். அதனால் இப்போ தண்ணி விளக்கெண்ணெய் விட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. அதை சும்மா லைட்டாக அந்த தக்காளியை மட்டும் மசிச்சு விடுறதுக்காக லைட்டாக மசிச்சுக்கிறேன். நீங்கள் கடைஞ்சாலும் கொஞ்சமாக கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப அப்படியே கொல கொலன்னு கடைஞ்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. பருப்பு அங்கங்கே தெரியணும். அப்புறம் இன்னொரு மஞ்சட்டிக்கு மாற்றிட்டு ரொம்ப கெட்டியாக பருப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்து 2-3 நிமிஷம் வெந்தாலே போதும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் இருக்காது. இன்னொன்று பருப்பு கொதிக்கிறப்ப தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சைடில் முருங்கைக்கீரை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு இரும்பு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. அது கீரைக்கு எல்லாத்துக்குமே, பொரியல் கீரை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிச்சதும் ஒரு 2-3 வரமிளகாயை எண்ணெயிலே போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இன்னும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் இங்கே இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம்னா கூட ஒன்றும் தெரியாது, பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் முருங்கைக்கீரை வெந்துருச்சு இல்லை, 3 நிமிஷம் 4 நிமிஷம் வெந்தால் போதும். அதில் அப்படியே கொட்டிடுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட லாஸ்ட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கீரை அப்படியே பச்சை கலர் அப்படியே இருக்குது. கலர் மாறிடுச்சுன்னா நமக்கும் சாப்பிடவும் தோணாது, டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.